காசால நம்ம சந்தோஷத்தை வாங்கலாமா? சொல்லுங்க, வாங்கலாமா வாங்கல? சத்தியமா வாங்கலாம். வாங்கலாமா வாங்கல? சொல்லுங்க. காசு மட்டும் இருந்தாலே வாங்கலாம். நம்ம சரியா புரிஞ்சுக்க, என்னடா காசை நம்ம வீணா நமக்கு செலவழிச்சாதான் நிம்மதியிலே தவிர இன்னொரு ஆளுக்கு கொடுத்து பாருங்க. காசு உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு செலவழிச்சாதானே. இப்ப இன்னொரு ஆளு குடிச்சா உங்களுக்கு சொர்க்கத்துக்கான சேமிப்பு. நாளைக்கு அந்த பணமே உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தந்தா உலகத்துல அதை விட நிம்மதி சந்தோஷம் வேற என்ன இருக்குது? நிறைய பேர் அதாவது காசு அதனால நிம்மதியை வாங்கல என்ன செய்வோம், இதெல்லாம் போட்டு தத்துவம் போட்டு என்ன கீழே அவர் சொன்னார் இவர் சொன்னார். அப்படி அல்ல, காசால சந்தோஷத்தை வாங்கலாம். எப்ப வாங்கலாம் என்றால் சஹாபாக்கள் என்ன அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சந்தோஷத்தை வாங்க இல்லையா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செல்வந்தரா இருந்தால் அதனால தவழ்ந்து தான் சொர்க்கத்துக்கு போவார். இட்டு கட்டப்பட்ட செய்தி.